முதல்ல பேச போகிறவருக்கு அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா அவரோட இப்போ நான் டீ குடிக்க கூட போக முடியறதில்ல. பொதுமக்கள்லாம் அவரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இல்லை, நான் மிகைப்படுத்தலாம் சொல்ல. குற்றாலத்தில் ஒரு பரோட்டா கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ பின்னாடி ஒருத்தர் சொல்கிறாரு, தம்பி அந்த தம்பி பயங்கர பாயிண்ட்டாக பேசும், சங்கிங்கெல்லாம் பாருங்கள் எவனுமே பேச மாட்டான் பாருங்கள் அந்த தம்பி பேசும்போது அப்படின்னாரு. அந்த அளவுக்கு திராவிட கொள்கையில் பிடிப்பாக இருக்கிறதோட சேர்த்து சமகால அரசியலை புள்ளி விவரங்களோட புட்டு வைக்கிற இந்திரகுமாரை முதல்ல சவுத் அப்படிங்கிறத பற்றி பேச அழைக்கிறேன். நார்த் அண்ட் சவுத் டு சேவ் தி நேஷன், வடக்கும் தெற்கும் இந்தியாவை காக்க என்கின்ற தலைப்பில் வாய்ஸ் ஆஃப் டிஎன் ஒருங்கிணைக்கின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்தவர்களின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இந்த கூட்டத்திற்கு மட்டுமல்லாமல் நாங்கள் ஒருங்கிணைக்கின்ற பல்வேறு கூட்டங்களுக்கும் எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவருடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் மாநில திட்டக்குழுவினுடைய திரு ஜெயரஞ்சன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகைகளில் நாங்கள் இந்த கூட்டத்திற்கு வந்தால் மட்டும் போதும், மேடையில் அமர்ந்தால் மட்டும் போதும். இல்லை, இன்ட்ரடக்ஷன்றதுனால மெதுவாக பேசுகிறேன், போக போக வாய்ஸ் வரும். இந்த கூட்டத்தை நாங்கள் அமர்ந்தால் மட்டும் போதும், அமர்ந்தால் மட்டும் போதும். எந்த விதமான ஏற்பாடு வேலைகளிலும் நீங்கள் சிரமத்தை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. தயாரிப்புகளில் கவனம் செலுத்துங்கள் என்று எங்கள் அனைவருக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைக்க உதவி செய்திருக்கின்ற திரு வெல்ராஜன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வெளியில் பார்த்த பேனரிலிருந்து இங்கே பார்த்த பேனரிலிருந்து இந்த அரங்கத்தில் இருக்கும் பல்வேறு ஏற்பாடுகளையும் அவர்தான் முன்னின்று செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை இங்கே பணிவன்போடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நார்த் அண்ட் தி சவுத், பொதுவாக நாம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய மனநிலை என்னவென்றால், தெற்கு வடக்கிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது, தெற்கு தான் வடக்கிற்கு பெரும் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தை பின்பற்றி வடக்கு வருவதற்கு மறுக்கிறது. இப்போதுதான் ஒரு சிலர் பேச தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அளவில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதுதான் நாம் அனைவரும் கொண்டிருக்கக்கூடிய கருத்து. வடக்கை பற்றி நாம் வைத்திருக்கக்கூடிய புரிதலை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். வடக்கில் 400 சீட்டுகள் ஜெயிப்பதாக, அதாவது இந்தியா முழுவதும் 400 சீட்டுகள் ஜெயிக்கப் போவதாக மோடி நாடாளுமன்றத்தில் மார்தட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். 370 சீட்டுகள் தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று விடுவேன் என்று அறுதியிட்டு கூறுகிறார். அதற்கு ஏற்றார் போல, அதற்கு ஒத்திசைவு தருவார் போல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான, ஏன் அத்தனை வெகுஜன ஊடகங்களும் அதற்கான ஏற்பாடுகளை களத்தில் செய்வதற்கு தகுந்த சில கணிப்புகளை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய விமர்சனங்களையும் பார்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் 4 சீட்டுகள் பிஜேபி ஜெயிக்கப் போகிறது. ஆனால் எத்தனை சதவீதம் என்று பார்த்தால் 17%. சரி, முதலிடம் எடுக்க போபவன் அப்போது 20% தான் பெறுவானா என்று எடுத்து பார்த்தால் இல்லை, அவன் 51% பெறுகிறான். 2ஆம் இடத்தில் 17%. தமிழ்நாட்டின் வரலாற்றில் இந்த பாரதூரமான வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அல்லது 2ஆம் இடம் பெற்ற எந்த கட்சிக்கும் இடையே இவ்வளவு சீட்டுகள் வித்தியாசம் இருக்காது. 51% வாக்குகளை ஒரு கட்சி பெறுகிறது என்றால் அந்த கட்சி கிட்டத்தட்ட அறுதி பெரும்பான்மையோடு வாஷ் அவுட்டாக வெற்றி பெறுகிறது என்பதைத்தான் நாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாம் முட்டாளாக நினைத்து கொண்டு நமக்கு முன்னாலேயே பல்வேறு கணிப்புகளை வடநாட்டில் இருந்து தொடர்ச்சியாக இங்கே இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து நாம் என்ன புரிதலுக்கு வந்துவிட்டோம் என்றால், அவ்வளவுதான், இனிமேல் வடக்கு முடிவெடுத்து விட்டது, உத்தரப்பிரதேசம் முடிவெடுத்து விட்டது, பீகார் முடிவெடுத்து விட்டது, நிதிஷ் கை கழுவி விட்டார், மம்தா காங்கிரஸோடு கூட்டணி இல்லாமல் தனியாக போராடுவதற்காக நின்று விட்டார், இதுவெல்லாம் எம்மாத்திரம், இது பிஜேபிக்கு முன்னால் எந்த காலத்திலும் எடுபடாது என்று நாமே நமக்குள் புலம்பத் தொடங்கிவிட்டோம். அந்த புலம்பலை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். உண்மையில் வடக்கின் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னாள் ஏபிபி நாடுன்னு தமிழ்நாட்டில் இருக்கு, ஏபிபியினுடைய செய்தி ஆசிரியராக பணியாற்றியவர், பல்வேறு முன்னணி ஊடகங்களில் செய்தி ஆசிரியராக பணியாற்றியவர். அதிலிருந்து நாம் எப்படி தமிழ்நாட்டில் எப்படி ஒரு சுதந்திரமான ஊடகங்கள் தனித்து கிளைத்து எழுவதற்கு ஒரு காலகட்டம் தேவைப்பட்டதோ, அதே போன்ற ஒரு காலகட்டத்தில் தன்னிச்சையான ஊடகவியலாளராக எழுந்து நின்று 28 லட்சம் பேரை இந்தி ஹார்ட்லாண்டில் கவு பெல்ட்டில் பெற்று வைத்திருக்கக்கூடிய திரு நவீன்குமார் அவர்கள் நமக்கு அதை தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறார். ஆனால் தெற்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் மீண்டும் மீளாய்வு செய்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் நாம் பிஜேபியை தோற்கடிக்க போகிறோம், பிஜேபி என்னும் கட்சியை ஆட்சியிலிருந்து இறக்கப் போகிறோம், அதற்காக இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் ஆம், ஒரு இடத்தில் அது உண்மை. ஆனால் அது மட்டுமே ஒட்டுமொத்த உண்மையாக இருக்கிறதா என்றால் இல்லை.
சிலர் கூட கேட்கலாம், ஊடகவியலாளர் என்ற பெயரை வைத்துக்கொண்டு பிஜேபியை எதிர்த்து பேசுகிறாய், ஊடகவியலாளர் என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தை விமர்சித்து பேசுகிறாய், பத்திரிகையாளர் என்ற பெயரை வைத்துக்கொண்டு இந்தியாவின் இறையாண்மையை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என்று தொடர்ச்சியாக ஊடக விவாதங்களில் விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த இறையாண்மை என்கின்ற பொருளைத்தான் தொடர்ச்சியாக பலரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இந்த இறையாண்மையை பேசுகிறேன்? தேர்தலில் இறையாண்மையை பற்றி ஏன் பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது அப்படின்னா, இந்த இறையாண்மை அப்படின்ற அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு தான் பல்வேறு கட்சிகளை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு ஊடகங்களை முடக்கி கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு தன்னிச்சையாக போராட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருப்பவர்களை எல்லாம் தவிடுபடி ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே வார்த்தை இறையாண்மை. அந்த இறையாண்மை என்பதற்கு என்ன பொருள்? இந்த இறையாண்மை என்பதை நாடாளுமன்றம் எந்த இடத்தில் அர்த்தப்படுத்த தொடங்குகிறது என்று எடுத்து பார்த்தால், தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா அன்றைக்கு திராவிட நாடு கேட்டு முழக்கமிட்டார். அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக பிரிவினை பேசக்கூடாது என்று ரெஸ்ட்ரிக்ஷன் என்கின்ற பெயரில் ப்ரொஹிபிஷன், அதாவது அதற்கான ஒரு தடுப்பை உருவாக்குதல் என்பதை முற்றுமுழுதாக தடுத்து நிறுத்துதல் என்று மாற்றி இதை பற்றி பேசவே கூடாது என்கின்ற சட்ட திருத்தத்தை செய்தபோதுதான் நாடாளுமன்றத்தில் இறையாண்மையை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார்கள். இறையாண்மையை பற்றி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி பேசினதை விட பார்லிமெண்ட் அந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசுகிறது. அண்ணா இறையாண்மையை இரண்டாக பிரித்து காட்டுகிறார். பொலிட்டிக்கல் சாவர்னிட்டி ரெஸ்ட்ஸ் வித் த பீப்புள். அரசியல் இறையாண்மை என்பது மக்கள் மன்றத்தில் இருக்கிறது, மக்கள் மத்தியில் இருக்கிறது. மக்கள் தான் அந்த இறையாண்மையை தீர்மானிக்கிறார்கள், இறையாண்மையை மக்கள் தான் முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் லீகல் சாவர்னிட்டி இரண்டு கூறுகளாக இருக்கிறது. ஒன்று ஃபெடரல் யூனிட், இன்னொரு கான்ஸ்டியூவன்ட் யூனிட். அதாவது மாநிலத்திற்கும் ஒன்றியத்திற்கும் இடையில் சட்டப்பூர்வ இறையாண்மை என்பது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நமக்கு இருக்கும் எண்ணிக்கை வெறும் 40, அவர்களுக்கு இருக்கும் எண்ணிக்கை 503. இந்த 40 பேர் கொண்டு வரும் தீர்மானத்தை அந்த 503 பேர் எந்த காலத்திலும் ஏற்கப் போவதே கிடையாது. அங்கு எந்த சட்டத்தையும் நம்மால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள நம்முடைய சட்டமன்றத்துக்கான இறையாண்மை என்பது வேண்டும். அண்ணா அந்த இறையாண்மையை வேறு ஒரு எல்லையில் கேட்டார். எல்லையே பிரித்து விடுவோம், இறையாண்மையை பகிர்ந்து விடுவோம் என்று சொன்னார். ஆனால் மாறாக அண்ணாவுக்கு ஒரு மறைமுக வெற்றி ஒன்று கிடைத்தது. இன்றைக்கு முதலமைச்சர்களினுடைய உரைகளை எடுத்து பார்த்தால், முதலமைச்சரினுடைய ஓத்துன்னு சொல்லுவாங்க, உறுதிமொழின்னு சொல்லுவாங்க. அந்த உறுதிமொழியை எடுத்து பார்த்தால் சாவர்னிட்டியின் மேல் சத்தியம் செய்து அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்கிறார்கள். அந்த சாவர்னிட்டியின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு சாவர்னிட்டியின் அதிகாரிகளாக த ஸ்டாஃப் ஆஃப் சாவர்னிட்டி என்று முதலமைச்சர்களை உருவாக்குவதற்கு அண்ணா அன்று எழுப்பிய முழக்கம் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தது. அது அண்ணாவின் தோல்வி என்று பலர் கருதலாம். ஆனால் நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடியது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் என்பதற்கான அடித்தளத்தை அந்த இடத்தில் இருந்தேதான் நாம் தொடங்க வேண்டும். எந்த இடத்தில் விட்டோமோ அந்த இடத்திலிருந்து தொடங்க வேண்டும். இப்போ இந்த சாவர்னிட்டி பிரச்சனை மக்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது? அது நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் ஏற்படுற பிரச்சனை தானே. அது மக்கள் மத்தியில் எப்படியான பிரச்சனையாக மாறுகிறது? இதை யூடியூபின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். என்ன இவன் இறையாண்மை என்ற அகடமிக்கான வார்த்தையை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான், எதற்காக இப்படி உளறி கொண்டிருக்கிறான்? மக்களுக்கு கேஸ் விலை பிரச்சனையாக இருக்கிறது, மக்களுக்கு எல்பிஜி விலை பிரச்சனையாக இருக்கிறது, மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை பிரச்சனையாக இருக்கிறது, விலைவாசி பிரச்சனையாக இருக்கிறது. அதை பற்றித்தானே பேச வேண்டும். இறையாண்மையை பற்றி ஏன் பேசுகிறாய் என்று பலரும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இறையாண்மை என்பதும் ஒற்றுமை என்பதும் பல்வேறு இடங்களில் நமக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த இறையாண்மையை புரிந்து கொள்ளாவிட்டால் மக்களுக்கு நாம் நிச்சயமாக முழுமையான தெளிவை அளிக்க முடியாது என்கின்ற நெருக்கடி ஏற்படுகிறது. சமீபத்தில் நாம் எல்லோரும் ஒரு செய்தியை பார்த்திருப்போம். PM ஸ்ரீ என்ற பள்ளிக்கூடங்களுக்கு தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட்டு விட்டது அப்படின்னு. தமிழ்நாடு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டதா அப்படின்னு பலரும் கூட கொந்தளித்தார்கள். நம்முடைய தோழர்களை கொந்தளித்தார்கள். உண்மையில் அந்த இடத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தமிழ்நாடு அரசு பிரகடனம் செய்யவில்லை. எழுதியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருப்பது என்னவென்றால், மாநில அளவில் ஒரு குழு அமைத்திருக்கிறோம், அந்த குழு முடிவு செய்யும், அதன் அடிப்படையில் நாங்கள் இதில் இணைந்து கொள்வதை முடிவெடுக்க காத்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வது என்பது தமிழ்நாட்டினுடைய சரத்தில் இல்லை. ஆனால் PM ஸ்ரீ அப்படின்ற அந்த பள்ளிக்கூடத்தினுடைய திட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய நோக்கமே தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது தான். அப்புறம் எதுக்கு அந்த PM ஸ்ரீ பள்ளிக்கூடம்னு நீங்கள் கேட்கலாம். தேசிய அளவில் எஜுகேஷன் அப்படின்ற அந்த ஒரு செக்டாருக்கு கீழே மாநிலங்களுக்கு வரக்கூடிய வரி, நம்ம ஓவரால் டிஸ்பர்ஸ்மெண்ட் பற்றி பேசுவோம். 41% வரி பகிர்மானம் ஒட்டுமொத்த வரிகளிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு. ஆனால் அதற்கு கீழ் திட்டங்கள் வாயிலாக கல்வித்துறை அப்படின்னா தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு இந்த 1000 கோடி அப்படின்னு கொடுக்க போகிறது கிடையாது. மாறாக தமிழ்நாட்டின் கல்வித்துறை எப்படி ஒன்றிய அரசு நிதியை பெறணும்னா அவன் கொடுக்குற திட்டத்தை செயல்படுத்தினா மட்டும்தான் நிதி பெற முடியும். அப்போ அப்படின்னா வெளிநாட்டுக்காரண்ட காசு வாங்கி கொடுக்குறானா? இல்லையே. உங்கள் அப்பன் வீட்டு காசு, என் அப்பன் வீட்டு காசு. நாம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கோடிகளை கட்டி கொண்டிருக்கிறோம்.
அந்த கட்டி கொண்டிருக்கும் கோடிகளை எல்லாம் எப்படி பகிர்ந்தளிக்கிறார்கள் என்றால் 3 தான் பிரித்து கொடுக்குறான். ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு 3 திட்டத்தில் தான் பிரித்து கொடுக்குது கல்விக்கு. ஒன்று பிஎம் ஸ்ரீ, இன்னொன்று சமர சிக்ஷான்ற பேரில் ஒன்று, இன்னொன்று பிஎம் போஷான். போஷான் அப்படின்றது ஊட்டச்சத்து தொடர்பானது. அதில் தேசிய கல்விக் கொள்கையை புகுத்த முடியல. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 2 திட்டங்களை நம்ம எடுத்துக்கணும்னா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை பெற முடியும், சமர சிக்ஷான்ற அந்த நிதியை பெற முடியும். அப்போ மாநில அரசுடைய இறையாண்மை, நம்முடைய கல்வியை தீர்மானிக்கும் அதிகாரத்தை இந்த மாநில அரசாங்கம் வைத்திருக்கிறது. அதற்குரிய பொருள் என்ன? அர்த்தமற்றதாக மாற்றி விட்டார்கள். எல்பிஜி சிலிண்டர் இன்னைக்கு ரோட்ல போய் கேள்வி கேட்டோம்னா மக்கள் எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க, அரசாங்கம் ஏத்திருச்சுன்னு. எந்த அரசாங்கம் எப்படி ஏத்துச்சு? அதை கண்ட்ரோல் பண்ற வழிமுறை மாநிலத்திட்ட இருக்கா? நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்க, 234 தொகுதிகளில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்க உறுப்பினர்களை. அந்த உறுப்பினர்களால இதில் ஒரு முடியை கூட கிள்ளி போட முடியாத அளவுக்கு அதிகாரத்தை ஒன்றிய அரசு குவித்து வைத்திருக்கிறது. இந்த குவிப்பை தமிழ்நாடு தனியாக இவ்வளவு காலமும் போராடி கொண்டுதான் இருந்திருக்கிறது. அதனால் நமக்கு கிடைத்த வெற்றி என்ன அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். இது நிரந்தர தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? இது கல்வி என்கின்ற ஒரு புலத்தில் வெள்ள நிவாரணத்தில் நடந்த பிரச்சனைகளை பேசி இருக்கிறோம். மாநில பேரிடர் நிவாரண நிதி, தேசிய பேரிடர் நிவாரண நிதி, இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, ஏன் இன்னும் 1 பைசா கூட கொடுக்கல அப்படின்றதை ஏற்கனவே விரிவாக பேசி இருக்கிறோம். நேற்று மோடி அனுப்புறாரு, 4 மணிக்கு தேர்தல் அறிவிச்சிட்டாரு ஆணையர், 5 மணிக்கு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறாரு. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மெசேஜ் வருது, எனக்கு 5 மணிக்கு மெசேஜ் வருது. என்னன்னு மெசேஜ் வருது? விக்ஷித் பாரத் சங்கல்ப் அப்படின்ற ஒரு மெசேஜ் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா உங்க வாட்ஸ்அப்ல விக்ஷித்னு சர்ச் பண்ணி பாருங்க, ஹிந்தியில் ஒரு இது வந்திருக்கும், ஸ்பேம்ல போய் விழுந்திருக்கும். உண்மையிலேயே ஸ்பேம் தான், உண்மையான ஸ்பேம் அதுதான். என்ன சொல்றாரு? எல்பிஜி கொடுத்துட்டேன், வீடு கட்டி கொடுத்துட்டேன், பெண்களுக்கு சுய உதவி குழுக்கு நிதி கொடுத்துட்டேன். பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு நிதி கொடுப்பது யாரு? கூட்டுறவு வங்கிகளா இல்லையா? கூட்டுறவு வங்கிகள் தானே கொடுக்குது. விவசாய கடனை யார் கொடுக்குறா? கூட்டுறவு வங்கிகள் தானே கொடுக்கிறது. கூட்டுறவு வங்கிகள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன? மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அந்த ரத்து செய்யக்கூடிய கடன்களை யார் சுமக்க போகிறார்கள்? மாநில அரசு சுமக்க போகிறது. அப்படி நீ சுமக்காதே, விச் மீன்ஸ் அப்படி மாநில மக்களினுடைய வரி, வட்டி உள்ளிட்டவற்றை நீ தலையிடாதே, அவங்க வட்டியை கட்டட்டும், நீ அதை ரத்து செய்யாதன்னு ஒன்றிய அரசின் சட்டங்கள் வலியுறுத்துகின்றன. அதை தாண்டி மாநில அரசு மக்களுக்காக அந்த கடனை தள்ளுபடி செய்து சுமையை தன் தலையில் ஏற்றி வைத்திருக்கிறது. அப்ப இது இறையாண்மையோடு தொடர்புடையதா இல்லையா? சட்டமன்றம் முடிவெடுக்கும் அதிகாரம் என்பது இறையாண்மை தொடர்புடையது. அந்த இறையாண்மையை வைத்துத்தான் நான் அங்க எடுத்துட்டேன்னா நீங்க முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்றான். அப்ப இந்த அவையில உட்கார்ந்து இருக்கிற 234 பேர் யாரு? அவனுக்கு என்ன மரியாதை? 44 பேர், 40 பேர் அங்க அனுப்பியிருக்கமே, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழரை சேர்த்து 40 பேர் அனுப்பியிருக்கமே, அந்த 40 பேருக்கு என்ன மரியாதை நாடாளுமன்றத்தில்? அப்போ இதனுடைய மதிப்பை எப்படி நாம் உயர்த்தி கொள்ள போகிறோம்? வடக்கு வெர்சஸ் தெற்கு என்பது தொடர்ச்சியாக நாம் பேசிக் கொண்டிருப்பது. ஆனால் அந்த வடக்கு எந்த வடக்கு? நாம் வெர்சஸ் போட்டு எதிரில் நிற்பாட்டி வைத்திருக்கும் வடக்குக்கு எதிராக இன்றைக்கும் வடநாட்டில் இருக்கும் பகுஜன்கள், தலித்துகளும் பிற்படுத்தப்பட்டோரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர்களில் ஒருவர் தான் நவீன்குமார். வடநாட்டில் இருக்கும் பகுஜன்களுடைய ஒருவருக்கு உதாரணம் தான் நவீன்குமார். அவர் நம்மோடு வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பேச்சின் மூலமாக நாம் சாதிக்க விரும்புவது என்ன? வடக்கும் தெற்கும் எந்த இடத்தில் சேர வேண்டும்? இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியை பற்றி பேசுகிறோமே, அந்த கூட்டணியை ஏன் ஆதரிக்கிறோம்? திமுக என்கின்ற ஒரு கட்சியோ அல்லது தமிழ்நாட்டிலிருந்து ஏதோ ஒரு கட்சியையோ நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பிவிட்டால் அங்கு போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கூட்டணியை அங்கு உருவாக்க வேண்டும். கூட்டணி தேர்தலில் மட்டுமல்ல, கூட்டணி என்பது ஆட்சி நடத்துவதிலும் வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அதன் அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு கருத்தை வலுப்பெற செய்வதற்காக பலரும் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? 40 பேர்னால செய்ய முடியாதுன்றதுனால தான் இந்தியா என்கின்ற ஒட்டு மொத்தத்தையும் நாம் இழுத்து வைத்து பேசிக் கொண்டிருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அரசியல் ரீதியிலான ஒற்றுமையாக மட்டுமல்லாமல் களத்திலும் அந்த ஒற்றுமையை நாம் காண்பித்து ஆக வேண்டும். பேரறிஞர் அண்ணா அழகாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்கின்ற புத்தகத்தில். இந்த புத்தகத்தில் அண்ணாவினுடைய கட்டுரை குடியாட்சி கோமான் இணையதளத்தில் இருக்கிறது, எல்லோரும் எடுத்து படிக்கலாம். 10 பக்கம் தான், இங்கிருந்து வீட்டுக்கு நடந்து போற தூரத்துக்குள்ள படிச்சிடலாம். அண்ணா குடியாட்சி முறைக்கு எதிராக, மக்களாட்சி முறைக்கு எதிராக பல கருத்துக்களை இதில் சொல்றாரு. மக்களாட்சி முறைக்கு எதிராக கருத்து சொல்றாரு. ஆமா,
மக்களாட்சி முறையில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அவர் கோடு போட்டு காட்டுகிறார். மக்களாட்சி முறையில் இருக்கும் ஓட்டைகளை அவர் எப்போ கோடு போட்டு காட்டுறாரு? பெரியாரோட இருக்கும்போது அல்ல, 1967 எலெக்ஷனுக்கு முன்னாடி கோடு போட்டு காட்டுறாரு. இந்த குடியாட்சி முறையை பின்பற்றித்தான், மக்கள் ஆட்சி முறையை பின்பற்றித்தான் ஹிட்லரும் முசோலினியும் வந்தார்கள். அப்படியானவர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறோம்? இவனை நாம் நாட்டுக்கு அதிபனாக, நமக்கெல்லாம் தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாமே? ஏன்? நாட்டவரின் மதிப்பை பெறத்தக்க செயல் யாது இவன் செய்தனன்? பிறந்தானே, அதி தவிர இவன் செய்தது என்ன? நாட்டுக்காக என்ன பாடுபட்டான்? இது மன்னரை நோக்கி பிரெஞ்சு புரட்சி கேட்டதாக அண்ணா குறிப்பிட்டிருக்கக்கூடிய வரிகள். இந்த வரிகளை இன்றைக்கு யாருக்கு பொருத்தி பார்க்க முடிகிறது? சொல்லும் போதே உங்க மனசுல பல சித்திரங்கள் தோன்றுகிறது. ஏன்? இந்த குடியாட்சி முறையை பின்பற்றி நம்மை நாமே வதைத்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைக்கு நம்மளை ஆட்படுத்தி இருக்கிறார்கள். என்ன செய்திருக்கிறார்கள்? சமீபத்தில் ஒரு பிரச்சனை, பீகாரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை தமிழ்நாடு அடித்து விரட்டி விட்டது, அதனால் இந்தியாவிலிருந்தே தமிழ்நாடு வேறு ஒன்றாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறதுன்னு பேசினா ஒன்று. ரெண்டாவது, நேத்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவர் எந்த பிரஸ் மீட் கொடுத்தாலும் பொய்யை தவிர வேறு எதையுமே சொல்ல முடியவில்லை. நான் உறுதியாக சொல்கிறேன், அவர் சொல்வது பச்சை பொய். மழை வெள்ளத்தை ஸ்டேட் டிசாஸ்டர் அறிவிக்க சொன்னார். அப்படிலாம் முடியாது, அது அவர் வச்சிருக்கிற பேப்பர்லேயே தெளிவாக எழுதியிருக்கு. ஆனாலும் பொய் சொல்லுவார், ஸ்டேட் டிசாஸ்டரை அறிவிச்சுக்கங்கன்னு. நேற்று என்ன பொய் சொல்லியிருக்கிறாரு? கோயிலை இடிக்க சொல்றவங்களுக்கு உங்க ஓட்டா? தமிழ்நாட்டில் யாராவது கோயிலை இடிக்கணும்னு சொன்னானா? எந்த கட்சியாவது சொன்னதா? எந்த இயக்கமாவது சொன்னதா? திக சொன்னதா? அல்லது திராவிடர் கழகமோ, திராவிட முன்னேற்ற கழகமோ, அதிமுகவோ அல்லது வேறு எந்த எம்எல்ஏ இயக்கமாவது கோயிலை இடிக்க வேண்டும் என்று சொன்னார்களா? இல்லை. ஆனால் அவன் கோயிலை இடிக்கணும்ன்ற அர்த்தத்தில் எதை எடுத்துக்கிறான்னா, நம்ம கோயிலுக்குள்ள அர்ச்சகரா உள்ள போறோம் இல்லையா, அதையே அவன் இடிக்கிறதா எடுத்துக்கிறான். அவன் இடத்தில் நம்முடைய கால்தடம் பதிவதையே அவன் இடிப்புக்கு சமமாக கருதி கொண்டிருக்கிறான் என்பதை தவிர நிர்மலா சீதாராமன் வார்த்தைகள் வேறு என்ன உணர்த்துகின்றன? இதன் மூலமாக அவன் என்ன சொல்ல வருகிறான்? மோடி பேசிட்டு போனார், போன வாரம் பேசிட்டு போனார். ராமர் கோயிலுக்கு எதிராக திமுக வெளிநடப்பு செய்தது. இவர்கள் இந்து விரோதிகளாக இருக்கிறார்கள். இந்து விரோதி என்பதை அவர்கள் திமுகவுக்கு அல்ல, திமுகவுக்கு வாக்களித்த அத்தனை தமிழர்களையும் நோக்கித்தான் சொல்லுகிறார்கள். ரோட்டில் போகக்கூடிய பாஜகக்காரன் அது என்னவா மாற்றி பேசுகிறான்? நீங்கள்லாம் கோயிலை இடிக்கிற கட்சி தானேன்னு பேசுகிறான். ஒரு ஆதாரம் இருக்கிறதா? இல்லையே. ஆனாலும் தொடர்ந்து பொய் செய்திகளை கட்டமைத்து இந்தியாவின் குடியாட்சி முறைக்கும் இந்தியாவின் இறையாண்மைக்கும் திமுக எதிராக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, தமிழர்களே எதிராக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். நாம் இந்த இடத்தில் விழித்து கொண்டு செயல்பட வேண்டியது என்னவென்றால், இந்த பிஜேபி, இந்த சங் பரிவார் எந்த காலத்திலும் நம்மை அரசியல் ரீதியாக வடக்கில் இருப்பவர்களோடு ஒன்று சேர விடாது. பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அப்படிப்பட்ட சூட்சமங்களையும் உள்ளே வைத்திருக்கிறது. ஆனால் வடக்கில் இருக்கக்கூடிய மக்களோடு நமக்கு ஏற்படக்கூடிய இணக்கம் எப்படியானதாக இருக்க வேண்டும்? பனியாக்களை விரட்டுவதில் நாம் ஒன்று சேர வேண்டுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பனியாக்களை விரட்டுவதற்கு தமிழ்நாடு தனியாக போராடினால் விரட்டிவிட முடியுமா? அதானியை விரட்டுவதற்கு தமிழ்நாடு தனியாக போராடினால் விரட்டிவிட முடியுமா? அதானியை விரட்டுவதற்கு, அம்பானியை விரட்டுவதற்கு நாம் தனியாக போராடினால் செய்துவிட முடியுமா? ஹார்பரா கொள்ளையடிச்சிட்டு இருக்கானே, அதில் பாதிக்கப்படுவது தமிழர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களும் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது பேசாவிட்டால் எப்போதும் நமக்குள் ஒற்றுமை ஏற்படாது. அந்த ஒற்றுமையின்மை என்கின்ற நிலையைத்தான் அவர்கள் விரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். பிஜேபி அதைத்தான் நம் மத்தியில் பேசிக்கொண்டே இருக்கிறது. இப்போது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த காலகட்டம் என்பது மிகவும் கொடூரமான காலகட்டமாக மாறி இருக்கிறது. அறத்தின் பக்கம் நாம் நிற்போம். அவனுடைய மதிப்பீடு நம்மளை பற்றி என்ன தெரியுமா? இவன் 6 மணிக்கு மேலே சண்டை போட வர மாட்டான், சங்கு ஊதிட்டா சண்டையை நிறுத்திடுவான், முதுகில் குத்த மாட்டான், தவறான வழிகளில் போரில் ஈடுபட மாட்டான். நம்மளை பற்றி எல்லாமே அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை தவிர இதில் நமக்கு என்ன பாடம் கிடைக்கிறது? தேர்தலில் பாசிசத்தை வீழ்த்திட முடியுமா கேள்வி கேட்குறாங்க. சிலர் தேர்தல் புறக்கணிப்புன்னு கூட சஜஸ்ட் பண்ணுறாங்க. காலங்காலமாக தேர்தல் புறக்கணித்தவர்கள் எல்லாம் இப்போது தேர்தலில் போட்டியிட வேண்டும், தேர்தலில் நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று மாறி இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு சிலர் திடீரென்று தேர்தலையே புறக்கணிக்க வேண்டும் அப்படின்லாம் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல் என்பது பாசிசத்தை ஒழிப்பதற்கான வழியா என்றால் ஆம், பாசிசம் அதிகாரத்தை அடைவதை தடுப்பதற்கு தேர்தலில் நாம் அவர்களை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்பது ஒரு வழி. அதே நேரத்தில் சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை நாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது இன்னொரு வழி. 2 வழியையும் நாம் தொடர்ச்சியாக செய்திராவிட்டால் அந்த இடத்தில் பிஜேபி கோட்டை கட்டி விடுகிறது. பிஜேபி இப்போது தமிழ்நாட்டிற்குள் புகுந்திருக்கக்கூடிய நிலைமை அல்லது இந்தியாவிற்குள் புகுந்திருக்கக்கூடிய நிலைமை என்னவென்றால்,
வடக்குக்கும் தெற்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது எதை என்றால் ஒரே ஒரு அண்டர்லைனிங் ஃபேக்டர் தான். மக்கள் மத்தியில் ஜனநாயகத்தை பயிற்சியாக நாம் கொண்டு போய் சேர்க்காமல் விடுபட்ட அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு ஒற்றைத்துவத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்தி கொண்டிருக்கும் விதை மக்கள் மத்தியில் போடப்பட்டிருக்கிறது. அந்த இடம், அந்த வேக்கம், அந்த வெளி களையப்பட வேண்டும், அந்த இடைவெளி நிரப்பப்பட வேண்டும். அந்த இடைவெளி எப்படிப்பட்டதால் நிரப்பப்பட வேண்டும் என்பதை நாம் இப்போது தொடர்ச்சியாக பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறோம். 80 vs 20 பேசலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 கோடி முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள், அவர்களுக்கு எதிரான தேர்தல் இது என்று பிரகடனம் செய்கிறார்கள். அமைச்சர் பதவியை கையில் வைத்துக் கொண்டு இதனை வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய தலித்துகளுக்கு எதிராக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே எடுத்து பாருங்க, இந்தியா முழுவதும் தலித்துகளுக்கு நடந்த கொடுமைகளை எடுத்து பாருங்க, இந்தியா முழுவதும் பெண்களுக்கு நடந்த கொடுமைகளை எடுத்து பாருங்கள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகளை எல்லாம் எடுத்து பாருங்கள். இந்த கொடுமைகள் எல்லாம் எதனால் நிகழ்ந்தது? இந்த கொடுமைகளை எல்லாம் தொடர்ந்து நான் நிகழ்த்தப் போகிறேன் என்பதையே பிரகடனமாக வைத்து மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். கூச்சமற்றவர்களாக அவனுடைய கருத்தை பேசுவதற்கு அவன் கூச்சப்படுவதே இல்லை. ஆனால் நாம் ஒரு வார்த்தை அதிகமாக போடுவதற்கு ஐயோ என்னுடைய தோல் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, இதை நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு பயப்படுறோம். நம்முடைய தோல் தடிக்காதவரை, பாசிசத்தை எதிர்ப்பதற்கு தமிழர்களுடைய தோல் தடிக்காதவரை, இந்தியர்களுடைய தோல் தடிக்காதவரை இந்தியாவுக்கு விடிவு கிடையாது. பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் முதலில் நாம் விட்டொழிக்க வேண்டியது நம்முடைய கூச்சத்தை, உண்மையை பேசுவதற்கு இருக்கக்கூடிய கூச்சத்தை. ஒரு சங்கி ரோட்டில் போகும் போக்கில் பொய்யை சொல்லிவிட்டு போகிறான். அவனிடம் உண்மையை சொல்லுவதற்கு கூச்சப்பட்டு நாம் வாயை மூடிக்கொண்டு போவதால் என்ன சாதித்து கிழிக்கப் போகிறோம்? அப்படியான பொய் செய்திகள் இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் உலாவிக் கொண்டிருக்கின்றன. பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய குழுக்களை ஓபன் பண்ணி பாருங்க. அந்த குழுக்களில் பிள்ளை குட்டி கடத்தல்காரர்கள் அதிகரித்து விட்டார்கள் பொய் செய்தி பரப்புறான். இதுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் நீங்க நினைக்கலாம்? உங்களை இன்செக்யூரா மாற்றணும், உங்களுக்கு பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தணும், உங்களை அச்சத்திற்குள் தள்ள வேண்டும். அந்த அச்சத்தில் தான் பாசிசம் வேர்விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அச்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் கூச்சத்தை நீக்கி ஆக வேண்டும். உண்மையை சொல்லுவதற்கு நாம் தயக்கத்தை எந்த காலத்திலும் கையில் வைத்திருக்க கூடாது. தயக்கம் மோசமான அழிவை தரக்கூடிய நோயாக நமக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. சிஏஏவின் மூலமாக இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இஸ்லாமியர்கள் வந்தால் பாதுகாப்பு இல்லை என்பதை ஓப்பனா பேசுறாங்க. சொல்ல வேண்டியதுதானே இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள்னு ஓப்பனா சொல்ல முடியாது. சொன்னா தேர்தல் களம் உடனடியாக திசை திரும்பிவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சால்ஜாப்பு வார்த்தைகளை சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சிஏஏவால இஸ்லாமியர்களுக்கு தான் பிரச்சனையா? இங்க இருக்கிற யாருக்குமே சிஏஏ பத்தி பயம் இல்லையா? சிஏஏன்ற சட்டம் வந்தோடனே எல்லாருக்குள்ளே ஒரு பயம் வந்ததா இல்லையா? இது நாட்டுக்குள்ளே என்ன செய்ய போகுதுன்ற பயம் வந்ததா இல்லையா? கேள்வியாக கேட்கிறேன் தோழர்களே, வந்ததா இல்லையா? வந்ததே. அந்த பயத்தை உருவாக்குவதுதான் அவர்களுடைய வேலை. இந்த பயத்தை அவர்கள் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனை நாம் எதிர்க்க வேண்டும் என்றால் இதனை எல்லா வகைகளிலும் நின்று நாம் எதிர்க்க வேண்டும். எந்த இடங்களிலெல்லாம் நமக்கு எதிரான சதிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் நாம் ஒன்றுபட்டு நின்று நம்முடைய ஜனநாயக குடியரசை காப்பாற்ற வேண்டும். இந்த ஜனநாயக குடியரசை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்தாக வேண்டும்? வடக்கில் இருக்கும் பார்வை என்ன, தெற்கில் இருக்கும் பார்வை என்ன என்பதை உரையாடலோடு நிறுத்தி கொள்ளாமல் அதனை தொடர்ந்து பயிற்சியாக மாற்ற வேண்டும். வடக்குக்கும் தெற்குக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்று பேசுவதனாலேயே இங்கு தீங்கு வந்துவிடும் என்று நினைக்க தேவையில்லை. வடக்கும் தெற்கும் ஒன்றாக நிற்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டமாக மாறி இருக்கிறது. இந்த நிதி பிரச்சனைகளை தமிழ்நாடு தனியாக போராடி கொண்டிருக்கிறது. பிடிஆர் நிதியமைச்சராக இருந்த போதும், தங்கம் தென்னரசு நிதியமைச்சராக இருந்த போதும் இருக்கின்ற போதும் முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஜிஎஸ்டி குழு கூட்டத்தில் நாம ஒரு விஷயத்தின் மீது, ஒரு பொருளின் மீது ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதை எதிர்க்கிறோம். ஆனால் வேற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் அந்த பொருளே கிடையாது, ஆனால் அந்த மாநிலம் அந்த பொருளின் மீது ஜிஎஸ்டி போடுவதை ஆதரிக்கிறது. ஏன் ஆதரிக்குது? தமிழ்நாட்டில் அந்த பொருளின் மீது ஜிஎஸ்டி போடுவதால் ஒன்றியத்துக்கு வந்து சேரக்கூடிய நிதி ஆதாரங்கள் அதிகமாகும். ஒரு பொருள் மீது 1 பைசா அதிகமாக போட்டாலும் ஒன்றியத்துக்கு வந்து குவியும் கோடிகள். அந்த கோடிகள் யாருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது? தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படுகிறதா? இல்லை. அதனால் மற்ற மாநிலங்கள் அதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதனை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நம்மால் பேச முடியாது. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நமக்கு ஒற்றுமை வேண்டும் என்றால்
ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு வெளியில் அரசியல் அரங்கில் நமக்குள் ஒற்றுமை தேவைப்படுகிறது. ஒரு பகுஜன் ஒற்றுமை தேவைப்படுகிறது. ஒரு பார்ப்பன எதிர்ப்பு ஒற்றுமை தேவைப்படுகிறது. ஒரு பாசிச எதிர்ப்பு ஒற்றுமை தேவைப்படுகிறது. ஒரு பணியா எதிர்ப்பு ஒற்றுமை தேவைப்படுகிறது. இந்த பார்வையை நாம் கூர்தீட்டி கொண்டாலே ஒழிய இந்த ஜனநாயக குடியரசை நாம் காப்பாற்ற முடியாது. திட்டமாக எதிர்த்து கொண்டிருப்பதால் நாம் அனைவரும் ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவன் திட்டமாக நம்மை எதிர்க்க வைத்துவிட்டு, நம்மை துண்டாடி விட்டு, திட்டமாக நம்மளை எதிர்க்க வைக்கிறது காரணம் என்ன? நீங்க சமீபத்தில் வந்த எல்லா செய்திகளையும் எடுத்து பாருங்க. ஸ்டேட் வெர்சஸ் யூனியன், ஸ்டேட் வெர்சஸ் யூனியன், ஸ்டேட் வெர்சஸ் யூனியன், எல்லா செய்திகளையும் ரெண்டா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். மாநில அரசு மழை வெள்ளத்துக்கு நிவாரணம் கேட்டது. அங்க என்ன நடந்தது? மழை வெள்ளத்தை மாநில அரசு ஒன்றிய அரசு எதிர்க்கிறது, நிதி கொடுக்கவில்லை. கேஸ் சிலிண்டர் மாநில அரசு ஒன்றிய அரசை எதிர்க்கிறது. அடுத்து வேற ஒரு விஷயம், எக்ஸ்ன்ற விஷயம், அதுல மாநில அரசு ஒன்றிய அரசு எதிர்க்கிறது. சிஏஏ மாநில அரசு ஒன்றிய அரசை எதிர்க்கிறது. ராமர் கோயில் மாநில அரசு ஒன்றிய அரசு எதிர்க்கிறது. மக்களுக்கு அயற்சியை ஏற்படுத்தும். மக்களுக்கு அது அயற்சியை ஏற்படுத்தும். அந்த அயற்சியால் என்னப்பா இவன் எப்போ பார்த்தாலும் இதே பேசிட்டு இருக்கான் என்று மக்களை இந்த அரசியலில் இருந்து வெளியேற்றிவிட துடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வெளியேற்றுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. ஏற்கனவே மாணவர்கள் பல பேரை வெளியில் நிறுத்திவிட்டதாக இந்து ராஷ்டிரத்தை அமைக்க துடிப்பவர்கள் தொடர்ந்து கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் இதை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இதை தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதற்கும் நாம் பேசியாக வேண்டும். இந்த நாடாளுமன்றத்தில் நமக்கு தேவையானவற்றை நாம் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழர்களுடைய சுயநலத்துக்காகவாவது வடக்கில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடும் வடக்கில் இருக்கக்கூடிய மக்களோடும் நம்முடைய பிரச்சனைகளை பேசி நமக்கிடையே தீர்மானத்தை உருவாக்கி கொண்டு நமக்கிடையே பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளை கண்டடைந்தாலே ஒழிய இந்த ஒன்றியத்திற்குள் நாம் எந்த காலத்திலும் விடிவு காலத்தை தேடவே முடியாது. 40 பேரை வைத்துக்கொண்டு 503 பேரை எந்த காலத்திலும் எதிர்த்து விட முடியாது. ஆனால் இந்த 40 பேருக்கு ஆதரவாக 280 பேர் நமக்கு பக்கத்தில் நிற்க வேண்டும் என்றால் அரசியல் அரங்கிலும் மக்கள் மன்றத்திலும் அவர்களுக்கு நாம் தோளோடு தோள் நிற்க வேண்டும். அவர்கள் நமக்கு தோளோடு தோள் நிற்க வேண்டும். அப்படி தோளோடு தோள் நிற்காமல் நாம் எந்த காலத்திலும் பாசிசத்தை வீழ்த்தி விடவே முடியாது. நம்மை பற்றிய உண்மையான புரிதலை அவர்கள் பெற்றாக வேண்டும். அதைத்தான் அண்ணா சொல்லுகிறார். நீங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, அந்த பெரும்பான்மையை வைத்து அண்ணாதுரை என்னும் சிறுபான்மையை வீழ்த்தி விட்டேன் என்று. ஆனால் நீங்கள் எனக்கு வேறு ஒரு விஷயத்தை எளிமையாக மாற்றிவிட்டீர்கள். இட் இஸ் ஆல்சோ ஈஸியர் ஃபார் மீ டு கோ பேக் டு மை பீப்புள் அண்ட் சே, well, I fought for you singly and all alone, and yet the bill was passed. What shall I do? And my people naturally will say, all right, let us resist it. Therefore, you are creating an atmosphere of lawlessness and you are making the people to break the laws என்று சொன்னார். மக்கள் சட்டத்தை உடைப்பதற்கு வழிவகுப்பது உங்களுடைய நாடாளுமன்றம் தான். இந்த நாடாளுமன்றத்தில் உங்களுடைய பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு அண்ணாதுரை என்னும் சிறுபான்மையை, திமுக என்னும் சிறுபான்மையை, தமிழன் என்னும் சிறுபான்மையை வீழ்த்தி விட்டதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் எனக்கு வேறு ஒரு வேலை எளிதாகி இருக்கிறது. அண்ணாதுரை ஒற்றையாளாக நின்று போராடினான். தமிழன் ஒருவன் நாடாளுமன்றத்தில் ஒற்றையாளாக நின்று போராடினான். அந்த போராட்டத்துக்கு தீர்வு கேட்டான். கொடுக்க மறுத்தது நாடாளுமன்றம். என்ன செய்வது என்று நான் மக்களை கேட்கப் போகிறேன். மக்கள் இயல்பாக சொல்லுவார்கள், நாம் போராடுவோம், இதனை எதிர்த்து நிற்போம் என்று. அந்த போராட்டத்தையும் எதிர்த்து நிற்க வேண்டிய துணிவையும் நாம் பெற்றிட வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை விட்டுவிட்டு நாம் நீண்ட காலமாக தமிழ்நாட்டுக்கு உள்ளே மட்டும் பேசிக்கொண்டே இருந்த விஷயத்தை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய காலகட்டத்தை உணர்ந்து கொண்டு நாம் தொடர்ந்து பயணிப்போம். நாம் வெற்றியடைய வேண்டும் என்பது நம்முடைய சுயநலத்திற்காகவாவது அவர்களோடு ஒன்று நிற்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளை நாமும், நம்முடைய பிரச்சனைகளை அவர்களும் புரிந்து கொண்டாலே ஒழிய இந்த சிக்கல்களை, இந்த இடியாப்ப சிக்கலை தீர்க்கவே முடியாமல் போகும். அப்படி தீர்க்க முடியாத நிலையை நோக்கித்தான் நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிமை முறையை நாம் ஒழிக்க வேண்டும். நிறைவாக ஒரே ஒரு விஷயம், முடிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஆனா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல. நாடாளுமன்றத்துக்கு நாம ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டோம்னா அது அடிமை சாசனத்துக்கு சமம். நீ போட்ட கையெழுத்தை திரும்ப பெறவே முடியாது. ஒன்றும் இல்லை, நாடாளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு நடக்குது. நம்ம போட்ட கையெழுத்தை மட்டும் இல்லைங்க, நம்ம போடாத கையெழுத்துக்கும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற எல்லா சட்டங்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய உறுப்பினர்கள் ஒப்புதல் தந்திருக்கிறார்களா? இல்லை. ஆனால் சட்டம் திணிக்கப்படுகிறது. இது ஒடுக்குமுறை இல்லையா? இது அடிமை முறை இல்லையா? நீ எனக்கு கீழ்ப்பட்டவன், அதனால் நீ இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிமைத்தனத்தை நமக்கு பூத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதனை நாம் எதிர்க்க வேண்டும் என்றால் அரசியல் அரங்கத்தில் மட்டுமல்ல, மக்கள் அரங்கத்திலும் இதனை பிரச்சாரம் செய்ய வேண்டும், இதனை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு அண்ணாவும் பெரியாரும் இருந்தால் சொல்லி இருப்பார்கள், அம்பேத்கர் இருந்தால் சொல்லி இருப்பார். அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துவேன் என்று சொன்னார். எதற்காக கொளுத்துவேன் என்று சொன்னார்? அவர் சிறுபான்மையினரை
பாதுகாப்பதற்காக, மொழி சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்காக, இன சிறுபான்மையை பாதுகாப்பதற்காக, மத சிறுபான்மையை பாதுகாப்பதற்காக, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிறுபான்மையையும் பாதுகாப்பதற்காக இந்த அரசியல் சட்டம் எனக்கு எதிரானதாக நிற்கும் என்றால் இதனை நான் எழுதினேன் என்று பாராமல் நான் கொளுத்தியே தீர்வேன் என்று பேசினார். அப்படியான ஒரு நெருக்கடியை அன்றைக்கு அம்பேத்கருக்கு ஏற்படுத்தினார்கள். அப்படியான ஒரு அரசியல் நெருக்கடியை இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடம் செல், மக்களிடம் பேசு, மக்களை பயிற்றுவி என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அந்த மக்கள் என்கின்ற குழாத்துக்குள் நாம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை ஒன்றடக்கி அவர்களிடம் பேசாவிட்டால் நாம் நாடாளுமன்றத்துக்கு ஒப்புதல் அளிக்காமல் கொடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஒப்புதலையும் நாம் திரும்ப பெறவே முடியாது. நாம் நீட் தேர்வுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கவே இல்லை. ஆனால் நம் மீது சட்டத்தின் ரீதியாக திணிக்கப்பட்டது. மாநில அரசின் சட்ட இறையாண்மை எங்கே போனது? மக்களினுடைய அரசியல் இறையாண்மை எங்கே போனது? இது எங்கே போனது என்கின்ற கேள்வியை மக்களை தேட வைக்க வேண்டும். அந்த தேடுதலுக்கான பதிலை மக்கள் விரைவில் கண்டறிவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.